சென்னையிலிருந்து தஞ்சாவூர் போகணும்னு சோழன் எக்ஸ்பிரஸ்ல டிராவல் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா ஜேர்னி ஸ்டார்ட் ஆனா கொஞ்ச நேரத்துல அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட். ட்ரெயின் கடலூர் வரைக்கும் தான் போச்சு. அதுக்கு மேல கேன்சல் ஆயிடுச்சு. அங்க இருந்து விருதாச்சலம் வரைக்கும் ட்ரெயின்ல போய் விருதாச்சலம்ல இருந்து கேப் புக் பண்ணி தஞ்சாவூருக்கு கிளம்பிட்டோம். டிராவல் ரொம்ப லாங் ஆயிடுச்சு. 3 ஹவர்ஸ்க்கு மேல ஜேர்னி. ஃபைனலி ஆஃப்டர்நூன் 3 o'clock தஞ்சாவூர் ரீச் ஆயிட்டோம். ஆல்ரெடி புக் பண்ணியிருந்த ஹோட்டலுக்கு போய் செக்இனும் பண்ணிட்டோம். ஹோட்டல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜேர்னி டயர்ட்னஸ்னால வெளியே லஞ்ச் போகாம ரூம்குள்ளேயே லஞ்ச் ஆர்டர் பண்ணோம். புல்கா பன்னீர் கிரேவி சிம்பிளா இருந்தாலும் அந்த நேரத்துல அதுவே செம்ம சாட்டிஸ்ஃபைங்களா இருந்துச்சு. லஞ்ச் முடிஞ்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். தென் 5:30 சரி இப்போ பிக் டெம்பிள் போகலாம்னு ஆட்டோ புக் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலி தஞ்சாவூர் பிக் டெம்பிள் எனக்கு ஜஸ்ட் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இல்லை. சின்ன வயசுல ஸ்கூல் லெசன்ல டீச்சர் தஞ்சாவூர் பிக் டெம்பிள் பத்தி டீச் பண்ணும்போது அந்த பெரிய நந்தியை பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அப்போ ஒரு சின்னது நானும் ஒரு நாள் இந்த டெம்பிளை நேர்ல பார்க்கணும். அப்போ அது நடக்கல. ஆனா இயர்ஸ் போச்சு. லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சு. ஆனா அந்த சின்ன வயசோட ஆசை மட்டும் எங்கேயும் மைண்ட்ல இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த ஆசை இப்போ ஃபைனலா நடந்துச்சு. பிக் டெம்பிள் ஃப்ரண்ட்ல நின்று பார்த்து அந்த ஃபர்ஸ்ட் மொமெண்ட் வேர்ட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. சின்ன வயசுல புக்ல படிச்சது இப்போ என் கண் முன்னாடி நிஜமா நிற்குது. அந்த பெரிய நந்தி, அந்த மெஜஸ்டிக் டெம்பிள், அந்த பீஸ்ஃபுல் ஈவினிங் ஒரு மொமெண்ட்டுக்கு வாவ் ஃபைனலி நான் இங்க வந்துட்டேன்னு தோணுச்சு. சம்டைம்ஸ் நம்ம சைல்ட்ஹுட் ட்ரீம்ஸ் எல்லாம் மறந்துட்ட மாதிரி இருக்கும். ஆனா லைஃப்ல கரெக்ட் டைம்ல அந்த திரும்பி பார்த்து ஃபுல்ஃபில் பண்ணிடும். ஃபார் மீ தஞ்சாவூர் பிக் டெம்பிள் வாஸ் ஒன் சச் லிட்டில் ட்ரீம். அந்த நாள் ட்ரெயின் கேன்சலேஷன். பெரிய கோயிலின் பிரம்மாண்டத்தை ரசித்த பிறகு தஞ்சாவூர் அரண்மனையும் பார்க்க நினைத்தோம். ஆனால் அது மூடப்பட்டிருந்ததால் அந்த அனுபவம் கிடைக்கவில்லை. மாலையில் அதற்கு பிறகு ஆட்டோவில் உணவு அருந்துவதற்காக ஆரியபவன் ஹோட்டல் சென்றோம். அங்கு தோசை சாப்பிட்டு காஃபி குடிச்சு அருகில் இருந்த பாம்பே ஸ்வீட்ஸை பார்த்தோம். பிரபலமான சந்திரகலா ஸ்வீட்ஸையும் பார்க்க முடிந்தது. ஆனால் சுகர் கட் காரணமாக சாப்பிடாமல் விட்டோம். அடுத்த நாள் காலை திருக்கடுக்காவூர் கற்பரசாம்பிகை அம்மன் கோயில் தரிசனம். கூட்டம் அதிகமாக இருந்தாலும் மன நிறைவு கிடைத்தது. அதன் பிறகு சுவாமிமலை முருகன் கோயிலுக்கு சென்றோம். அங்கும் கூட்டம் அதிகமாக இருந்ததால் தரிசனம் முடித்துவிட்டு அடுத்த பயணத்தை தொடர்ந்தோம். பின்னர் தாராசுரம் ஐரவதேஸ்வரர் கோயில் சோழர் கால கட்டிடக்கலையினால் புறம் வெயில் கடுமையாக இருந்தாலும் ஒவ்வொரு தூணிலும் இருந்த சிற்பங்களை ரசித்த போது நேரம் போனதை தெரியவில்லை. அந்த அழகை வீடியோவாக பதிவு செய்தாலும் நேரில் கண்ட உணர்வை முழுவதும் சொல்ல முடியாது. சில பயணங்கள் முடிந்தாலும் அவற்றின் நினைவுகள் முடிவதில்லை. தஞ்சாவூரின் பிரம்மாண்ட கோவில்களை பார்த்த பிறகு காவிரியின் கரையில் அமைதியாக நின்று கொண்டிருக்கும் இந்த இடம் என்னை வேறொரு உலகத்துக்கு கொண்டு சென்றது. புத்தகங்களில் படித்த கல்லணையை நேரில் பார்க்கும் அனுபவம் வேற லெவல். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை கடந்து இன்றும் உறுதியாக நிற்கும் இந்த அற்புதம் நம் முன்னோர்களின் அறிவையும் உழைப்பையும் நினைவுபடுத்துகிறது. சில இடங்கள் சுற்றுலாத்தலங்கள் மட்டுமில்லை, அவை ஒரு உணர்வு. கல்லணை அப்படிப்பட்ட ஒரு உணர்வு. பெரிய கோயில் முதல் கல்லணை வரை வரலாறு, கலாச்சாரம்,